ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். என்னுடைய பேர் சுசிலா சுவாமிநாதன். நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பெற்றோர்களுக்கும் யங் ஜெனரேஷனுக்கும் ஒரு நல்ல தகவலை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஆசிரியராக இருந்து பிள்ளைங்கக்கிட்ட நல்லா படி, நல்லா வேலைக்கு போ, நல்லா சம்பாதி, குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வா, நல்லா படி, நல்ல வேலைக்கு போ, நல்லா சம்பாதி, குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வா, இப்படி தான் ஒரு தாரக மந்திரமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் பிள்ளைகளை கேட்டால், படித்து முடித்து விட்டு போன சில பிள்ளைகளை கேட்டால், சில பேர் படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணி 12,000த்துக்கும் 10,000த்துக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு லீவ் கிடையாது, ஒரு ரிலாக்ஸேஷன் கிடையாது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கணும், லீவ் போட்டால் சேலரி கட்டு. நல்லா படித்த பிள்ளைங்களே அவங்களுக்கே இந்த மாதிரி நிலமை தான். சில பிள்ளைங்க ஃபாரின் போயிடுறாங்க. ஃபாரின் போயிட்டு அங்கே சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அங்கே செலவு பண்ணவே பத்தலை, அப்போ வீட்டுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஏமாற்றப்பட்டு கொஞ்சம் நிறைய பணத்துக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டு அங்கே போயிட்டு அந்த பணம் அவங்களுக்கு கிடைக்காம கம்மி சம்பளத்தில் அங்கே போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா என்ஜினியரிங் படித்தவங்க ஃபாரின் போய் ஒரு ஹோட்டலில் பிளேட் கழுவுற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் பார்த்திங்கன்னா, நான் எங்கே நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் நல்லா பணம் சம்பாரித்து எந்த காலத்தில் அவங்க செட்டில் ஆகுறது அப்படின்னு பார்த்தா அதுக்குரிய சான்ஸே வாய்ப்பே இல்லாத மாதிரி இப்போதைக்கு இருக்குது. இந்த மாதிரி கம்பெனியில் போய் வேலை பார்த்தா ஒரு 20,000 25,000 கொடுக்குறாங்க. 10 மணி நேரம் உழைப்புக்கு அதுக்கப்புறமா அதை லீவ் போட்டால் அவங்களுக்கு சேலரி கட்டு. ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியல. சரி, பிஸ்னஸ் பண்ணலான்னா 5 லட்சம் 10 லட்சம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் துவங்க முடியாது. அதே தொடங்கினாலும் நல்ல ராசி இருக்கணும், அது நல்ல ஓடுற இடமா இருக்கணும், நல்லா மக்கள் இருக்கிற இடமா இருக்கணும். அந்த கடையை திறந்தாங்கன்னா அதை மூடக்கூடாது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்படி சூழலில் பார்க்கும்போது பெற்றோர்கள் கூட பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு எல்கேஜிலேருந்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் பல லட்சங்களை செலவு பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா இப்போதைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்தியாவில் பிரபலமாயிட்டு இருக்குது. அதுவும் முக்கியமாக accessiindia.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஆப்பு. அது 6 வருஷத்தை தாண்டி 7வது வருஷத்தில் வெற்றிகரமாக நடைபோட்டு கொண்டிருக்கிறது. அதில் எங்கள் ஹஸ்பண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணாங்க. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காங்க. மோர் தென் 2.5 lakhs ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள்லாம் ஏஜ் ஆயிடுச்சு. அதனால் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் 360 டிகிரி மாறணும்னு சொன்னால் உங்கள் லைஃப்பை, உங்களுடைய இயர்ஸை, உங்களுடைய வருஷங்களை வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக ஜாயின் பண்ணி அதில் இருக்கிற டெக்னிக்ஸை கற்றுக்கோங்க. 21 வயசில் நீங்கள் ஒரு வேலைக்கு, ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா 10 வருஷம் தாண்டி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய டைம் போனது தான் மிச்சமாக இருக்குமே தவிர அதில் நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்றீங்க பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எங்களுடைய ஆக்சிஸ் இந்தியாவில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 10 வருஷத்துக்குள்ளாக உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லேருந்து நீங்கள் ஃப்ரீ ஆகிடலாம். நிறைய ஒரு பெரிய நிலைமைக்கு வரலாம். பாசிவ் இன்கம் எடுக்கலாம், லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம், லீவ் போட நம்ம இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் பெரிய முதலீடுலாம் இதில் 5 லட்சம் 10 லட்சம்லாம் கிடையாது. ஸோ இதில் ஏமாற்றுதல் இல்லை, ஏமாறுறது கிடையாது, எதுவுமே இதில் இல்லை. எல்லாம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது. கவர்மெண்ட்டால் லீகலாக சர்டிஃபிகேட் வாங்கி ரன் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுங்கள். யங் ஜெனரேஷனுக்கு முக்கியமாக நான் சொல்கிறேன், உங்களுடைய வருடங்களை தவற விட்டுறாதீங்க. யோசிங்க, ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க. இதை பற்றி யோசித்து நல்ல முடிவாக ஜாயின் பண்ணுங்கள். ஏஐ இல்லாத ஒரு ஃபீல்டு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ இதை கற்றுக்குங்க, இதில் கற்றுக்கோங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரியணுன்னா 9500 110 499 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.